ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி கேட்டுக்கிறேன். ஸோ 1 வீக் கிட்ட ஆகிடுச்சு நம்ம லாங் வீடியோ போஸ்ட் பண்ணி. ஸோ இனிமேல் எந்த டிலேவும் இல்லாமல் கண்டிப்பாக வந்து வீடியோஸ் ரெகுலராக வரும். இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா வெயிட் லாஸ் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். நீங்களும் சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணி உங்களோட ஒரு 10 வயசு குறைஞ்ச மாதிரி ஒரு மாதிரி எனர்ஜெட்டிக்காக ஹெல்த்தியாக ஃபீல் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வெயிட் லாஸ் ரிலேட்டடாக நம்ம நிறைய விஷயங்கள், நிறைய சேலஞ்சஸ் பண்ணியிருக்கோம், நிறையா டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபியூச்சர்லேயும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண போகிறோம் வெயிட் லாஸ் ரிலேட்டடாக. அதெல்லாம் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு வரணும், நீங்கள் அதெல்லாம் பார்க்கணும், பெனிஃபிட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ பார்த்தோம் அப்படின்னா நம்ம ப்ரீவியஸாக நிறைய சேலஞ்சஸ் பண்ணோம். இப்போ வந்து ஷார்ட்ஸ் கூட நம்ம பண்ணிடுவோம். 7 days சேலஞ்ச் நம்ம ஆல்ரெடி பண்ணதை வந்து ஷார்ட்ஸாக நம்ம கொடுக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு வந்து மறுபடியும் வந்து ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ நம்ம சேலஞ்சஸில் வந்து லாங் வீடியோஸ் மட்டும்தான் இது வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம 7 days சேலஞ்சாக பண்ணதை ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி நம்ம வந்து கொடுக்கும்போது அதை பார்க்கும்போது நிறைய பேருக்கு மறுபடியும் ஒரு ஐடியா கிடைக்கும், ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷார்ட்ஸ் வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கேன் இப்போ. ஓகேங்க, நான் ரொம்ப வளவலன்னு பேசலை. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்க போகுது. ஸோ நம்ம சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போதும் கமெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் கேட்ட விஷயம் இதுதான். ஸோ எனக்கு ஸ்நாக்ஸ் கிரேவிங்ஸ் அதிகமாக இருக்குது, எனக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்குது, என்னால் பசி கண்ட்ரோல் பண்ணவே முடியலை அப்படின்ற விஷயம் தான் அதிகமான பேர் வந்து டயட் ஃபாலோ பண்ணும் போது ஃபேஸ் பண்ணுற ஒரு முக்கியமான டிஃபிகல்ட்டிஸாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதுக்கு சூப்பரான சொல்யூஷனோட தான் இந்த வீடியோ கொடுக்க போகிறேன் உங்களுக்கு. ஸோ பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 100 கலோரிஸுக்கு கீழே ரொம்ப ரொம்ப கம்மியான கலோரிஸில் உள்ள ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் தான் உங்ககிட்ட வந்து இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் டயட் ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் நம்ம வீட்டில் நம்ம மட்டும் தான் டயட் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ நம்ம வீட்டில் எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க இல்லை? ஸோ அவங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸு, ஸ்வீட்ஸ் எல்லாமே வாங்கி வச்சுருப்போம் இல்லைங்களா? ஸோ நம்ம எதுவுமே சாப்பிடாம இருந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி கிரேவிங்ஸ் ஆகும். பசி இருக்கும்போது நமக்கு பிடிக்காத விஷயத்த கூட சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி கூட ஒரு மென்டாலிட்டி வரும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் டயட் ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்ம டயட்டில் இருக்கும்போது எந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்றது தெரிஞ்சது அப்படின்னா அதை வாங்கி நீங்கள் வீட்டில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அப்பப்போ பசி வருது, உங்களோட டயட் டைமில் பசி வருது அப்படின்னா அந்த குட்டி குட்டி பசிக்கு கலோரிஸ் கம்மியாக உள்ள மாதிரி ஸ்நாக்ஸ் ஆப்ஷன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதனால நம்ம டயட் வந்து பெருசாக பாதிக்காது, ரொம்ப பெரிய கலோரி இன்க்ரீஸ் ஆகாது, நம்ம சீட் டேவும் ஆகாது. அதனால தான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக நீங்கள் இப்போ தான் புதுசாக டயட் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஆல்ரெடி டயட் நிறைய டைம் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு பழக்கம் இருக்குது. ஸோ வந்து பிரேக் எடுத்து நான் அப்பப்போ டயட் எடுத்துப்பேன் அப்படின்றவங்களுக்கு அவங்க பசியை கண்ட்ரோல் பண்ணுறது, அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். ஆனால் இப்போ தான் நீங்கள் புதுசாக உங்களோட வெயிட் லாஸ் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பசின்றது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்கும். ஸோ அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு அதனால் நிறைய தலைவலி வரும், டிப்ரெஷன் வரும், ரொம்ப கோவம் வரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு சூப்பரான லோ கலோரி உள்ள ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு, ஸ்வீட்ஸ்க்கு ஆல்டர்னேட்டிவாக ஸ்வீட் கிரேவிங்ஸ் வரும்போது எந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்ற பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து ஒவ்வொன்றா வந்து சொல்லிகிட்டே இருப்பேன் எந்தெந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு. அதோட இமேஜும் இங்கே நான் லெஃப்ட் சைடில் வந்து போடுறேன். ஸோ ஒவ்வொரு ஊர் சைடில் ஒவ்வொரு மாதிரி ஸ்நாக்ஸுக்கு வந்து நேம் வச்சுருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கு. எக்ஸாம்பிளுக்கு சொன்னோன்னா இப்போ பொட்டுக்கடலை நம்ம சட்னி அரைப்போம் இல்லைங்களா? ஸோ அது வந்து நாங்கள் பொரிக்கடலைன்னு சொல்லுவோம், உடச்சக்கடலைன்னு சொல்லுவோம், பொட்டுக்கடலைன்னு சொல்லுவோம். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நேம் சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அதனால அதோட இமேஜை நான் இங்கே சைடில் வந்து கொடுப்பேன். ஸோ அந்த இமேஜ் பார்த்துக்கோங்க. அந்த நேம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஈஸியாக தெரிஞ்சதாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஆப்ஷன்ஸ்லாம் எடுத்து ஹெல்த்தியாக வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு பசியை கண்ட்ரோல் பண்ணாமல் சூப்பராக நம்ம வெயிட் லாஸ் பண்ண போகிறோம். ஸோ சொல்லுங்கள், இப்போ சொல்லுங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இருக்காதா? கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு என்னென்ன ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்ன்றதை சூப்பராக பாருங்கள். ஸோ ஒவ்வொரு ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக ஓகே, ஆமாம் இதெல்லாம் எனக்கு பிடிக்கும், இதெல்லாம் நான் எடுத்துக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு. ஸோ நான் லிஸ்ட் பண்ணுற ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸில் உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க, இதில் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றது இருந்தது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நான் சொல்லக்கூடிய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் தவிர வேறு எதனா ஐட்டம்ஸும் உங்களுக்கு எக்ஸஸாக தெரியும், நீங்கள் ஆல்ரெடி டயட் ஃபாலோ பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதையும் சொல்லுங்கள். நான் இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறேன். சூப்பராக நம்மளோட வெயிட் லாஸ் ஜர்னியை எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ
இப்போ நேற்றுக்கு இப்போ ரீசெண்டாக கூட நம்ம ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணும்போது கூட என்னால் பசி கண்ட்ரோல் பண்ணவே முடியல சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுற எல்லாருக்கும் இது வந்து ஒரு சூப்பரான ஒரு சொல்யூஷன் கொடுக்க போகுதுங்க. ஸோ இந்த வீடியோ நிஜமாவே உங்களுக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னு தோணுச்சு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உங்கள் சர்க்கிளில் யாருன்னா டயட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க இந்த மாதிரி புலம்புறாங்க அப்படின்னா நம்ம வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், நீங்களும் பெனிஃபிட் ஆவீங்க. ஸோ நீங்கள் ஷேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ் யாராக இருந்தாலும் அவங்களுக்கும் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது நிஜமாவே யூஸ்ஃபுல் நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்போ வந்து எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும், இன்னும் நிறையா விஷயங்கள் உங்களுக்காக ஷேர் பண்ணணும் அப்படின்னு வந்து எனக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்கும். ஸோ ஓகே, இப்போ நம்ம ரொம்ப நிறையா பேசிட்டோம், இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எடுத்துக்கணும், நல்லா கருப்பு முறுக்குன்ற ஒரு நுறுக்கு தீங்க, அப்போ தான் வந்து நமக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட ஒரு ஃபீலிங்ஸே வரும் இல்லைங்களா. ஸோ ஃபஸ்ட்டு அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தோம் அப்படின்னா உப்பு கடலை. ஸோ உப்பு கடலை வந்து ரொம்பவே வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது, ஒரு நல்லா வந்து பசி கண்ட்ரோல் ஆகும். ஸோ அந்த உப்பு இங்கே சைடில் இமேஜ் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க. இப்போ உப்பு கடலை வந்து ஒன்றும் இல்லை, நம்ம சுண்டல் இருக்கு இல்லைங்களா, ப்ரௌன் சுண்டல், அதை வந்து நல்லா உப்பில் நல்லா ரோஸ்ட் பண்ணி அதை எடுத்துருப்பாங்க. ஸோ வந்து அதை நான் சாப்பிட்றதுக்கு சும்மா ஒரு கைப்பிடி எடுத்து சாப்பிட்டாவே போதும். ஸோ ஒரு பிளாக் டீ இல்லை பிளாக் காஃபி எடுத்துக்கிட்டு வித்தவுட் சுகர், டீனோடனே சுகரோடு எடுத்துக்காதீங்க. ஸோ வித்தவுட் சுகரில் பிளாக் டீ ஆர் காஃபி எடுத்துக்கிட்டு அது கூட சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் அதை எடுத்து சாப்பிட்டீங்கன்னாவே கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் சாப்பிடுவீங்க. வயிறுக்கு அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 1/2 kg பேக்கெட் வாங்கினீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2 to 3 வீக்ஸ் நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம். உங்களோட குட்டி குட்டி பசிக்கு இது ரொம்பவே சூப்பரான ஸ்நாக்ஸாக இருக்கும். இதில் ப்ரோட்டீன் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ நம்ம வெயிட் லாஸ் அப்போ பார்த்தோம் அப்படின்னா ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வெயிட் லாஸ் ஜர்னி சூப்பராக நடக்கும், ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன்னா ப்ரோட்டீன் அதிகமாக உள்ள உணவுகள் வந்து டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும், அதனால நமக்கு பசியும் சீக்கிரம் வராது. ஸோ ஓகேங்களா. அப்போ அந்த டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம உடம்பு வந்து நிறைய எனர்ஜியை வந்து ஸ்பெண்ட் பண்ணும். அதனால தான் வெயிட் லாஸில் இருக்கும்போது ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ரொம்ப திக்காக எடுத்துக்கிறோம் அப்படின்னா அப்போ நமக்கு எனர்ஜி அதிகமாக வேணும்னா அதிகமான கலோரிஸ் பேர்ன் ஆகும். ஸோ வந்து இது வந்து ஒரு சைக்கிள் தான். ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம உடம்புல அதிகமான கலோரிஸ் வந்து எடுத்து பேர்ன் ஆகும். ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ஆப்ஷனாக இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து உப்பு கடலை வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி அதிலே பட்டாணி சொல்லுவாங்க, எல்லோ கலரில் வந்துட்டு பட்டாணி இருக்கும். ஓகேங்களா. அதுவும் வந்து ஒரு நல்ல ஸ்நாக்ஸ் ஆப்ஷன் தான். அதெல்லாம் வந்து ரொம்ப நேரம் சாப்பிடலாம், கொஞ்சம் சாப்பிட்டாவே வாயும் வலிச்சிடும். நல்லா கடிச்சு மென்று சாப்பிடணும் இல்லைங்களா, அதுக்கு வாயும் வலிச்சும் நம்மளால் அதிகமான குவான்டிட்டி நம்மளே நினச்சாலும் சாப்பிட முடியாது. ஸோ இந்த ரெண்டும் வந்து சூப்பரான ஸ்நாக்ஸ் ஆப்ஷனாக இருக்குங்க. அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பொரி வந்து நம்ம ரைஸில் இருந்து தானே பண்ணுறாங்க, அது காப்ஸ் தானே அப்படின்னு நிறையா பேருக்கு தோணலாம். ஆனால் அதில் வந்து நம்ம ரைஸ் நல்லா ஃப்ரை ஆகி அது பொரியாக வந்தோடனே அதோட வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஒரு 100 கிராம்ஸ் நம்ம என்னதான் சாப்பிட்டாலும் ஒரு 100 கிராமுக்கு மேலே நம்மளோட பொரி வந்து சாப்பிட முடியாது, ஒரு மாதிரி திகட்டிடும். ஓகேங்களா. ஸோ அதில் 100 கிராம்ஸ் பொரியில் வந்து கலோரிஸ் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் முடிஞ்ச சும்மா டைம் பாஸ்க்கு வந்து ரொம்ப ராவாக எடுத்துக்கலாம். அப்படி இல்லை எனக்கு ரொம்ப காரசாரமாக சாப்பிடணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அதை வந்து காரப்பொரி மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். லைட்டாக கோகோனட் ஆயில், நார்மல் ஆயில்னா கோகோனட் ஆயில் லைட்டாக போட்டு அதில் ஒரு பிஞ்ச் வந்து மிளகாத்தூள், கரம் மசாலா இல்லை மஞ்சள் தூள், அந்த மாதிரி மசாலா உங்களுக்கு பிடிச்ச மசாலா ஐட்டம்ஸ் அதை லைட்டாக அந்த ஆயில் ஹீட் பண்ணி அதில் போட்டு அப்புறமா இந்த பொரி போட்டு அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இப்போ நம்ம வந்து வேர்க்கடலை எடுத்துக்கலாம். வேர்க்கடலை ஒரு சூப்பரான ஆப்ஷன் தான். ஆயில் ஃப்ரை பண்ணக்கூடாது. ஸோ நார்மலாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதோட ஸ்கின்னை ஃபீல் பண்ணி எடுத்துட்டு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது அவ்வளோ சூப்பரான ஒரு ஸ்நாக் ஐட்டமை. ஸோ அந்த வேர்க்கடலை ரோஸ்ட் பண்ண வேர்க்கடலை போட்டுக்கலாம், பொட்டுக்கடலை போட்டுக்கலாம், அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஆனியன், டொமேட்டோ அதெல்லாம் போட்டுட்டு லைட்டாக லெமன் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு சூப்பரான வந்து நம்ம ரோட் சைட்லலாம் அதிகமாக சாப்பிடுவோம்ல காரப்பொரி, அது வந்து ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ஆப்ஷனுங்க. ஸோ கலோரி உங்களுக்கு ரொம்பவே கம்மியாக இருக்கும், நம்ம சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட ஒரு ஃபீலும் வந்து கிடைக்கும். இது ஒரு சூப்பரான ஆப்ஷன். அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா மக்கன்னா தாமரை விதைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அது வந்து நல்லா நிறையவே கிடைக்கும். ஸோ அதை வந்து வாங்கிட்டு அதை நல்லா ரோஸ்ட் பண்ண அதில் பட்டர், சாக்லேட் அந்த மாதிரி எதுவும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணாதீங்க. ப்ளைனாக வெறுமனே லைட்டாக சால்ட்டு, பெப்பர் மட்டும் போட்டு சூப்பராக அதை நல்லா மொறுன்னு வர அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி கிறிஸ்பியாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ஆப்ஷனுங்க. பாப்கார்ன் மாதிரி தான். நம்ம ஈவன் பாப்கார்ன் கூட எடுத்துக்கலாம். பிளெயின் பாப்கார்ன்ஸ்லாம் வந்து பேக்கெட்ஸ் வந்து நமக்கு விற்கும் சூப்பர் மார்க்கெட்லாம் போனால், அதுலேயே வந்து ஆயில் மிக்ஸ் பண்ணி பாப்கார்ன் இருக்கும், அது வந்து நீங்கள் மேக் பண்ணி சாப்பிடலாம். அதுலேயே பட்டர் பாப்கார்ன், சீஸ் பாப்கார்ன் அதெல்லாம் இருக்கும், அது விட்டுருங்க. பிளெயின் பாப்கார்ன் வெறுமனே சால்ட்டு மட்டும் ஆட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி பாப்கார்ன் கூட நீங்கள் எடுத்துக்கலாம்.
அதுலேயும் கலோரி ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம ஓகே நம்மளும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு தான் இருக்கோம், நான் டயட் ஃபாலோ பண்ணுறேன், நான் எதுவுமே ஃபுல்லாக ரொம்ப எதுவுமே சாப்பிடாம அப்படி இருந்தோம்னா தான் நம்மளால் அந்த டயட் ரொம்ப நாள் ஃபாலோ பண்ண முடியாது, ரொம்ப எஃபெக்டிவாகவும் நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த சீட்ஸ் வெரைட்டிஸ் வந்து டெய்லி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டால் ரொம்பவே நல்லது. தாமரை விதை, சூரியகாந்தி விதை, அந்த மாதிரி விதைகள்லாம் இருக்கு, வெள்ளரி விதை. ஓகேங்களா? இந்த மாதிரி சீட்ஸ்லாம் வந்துட்டு மிக்ஸ்டு சீட்ஸ் வந்து நமக்கு சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்கும். ஸோ அது கூட வாங்கி அதை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் நம்ம வந்து டெய்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து ப்ரோட்டீன் ரொம்பவே நல்லா இருக்கும். வெயிட் லாஸ் டைமில் உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. ஸோ இதெல்லாம் வந்து நல்லா கருக்கு முறுக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸில் இதெல்லாம் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து ஒரு ஈவினிங் டைமில் ஒரு சின்ன ஒரு மீல் மாதிரி ஒரு சாண்ட்விச் மாதிரி எனக்கு ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கான ஆப்ஷன் தான் இது. வீட் பிரெட் வாங்கிட்டு அது பட்டர் ஆட் பண்ணக்கூடாது, லைட்டாக வந்து நம்ம தோசைக்கல்ல போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டா நல்லா கிறிஸ்பி ஆயிரும். அதுக்கப்புறமா அதோட மிட்ல வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச இல்லை உங்களுக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸ் வந்து ஸ்வீட் சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு தோணுது அப்படின்னா பிரெட்டை நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு அதோட மிட்ல வந்துட்டு ஹனி பனானா வச்சு நீங்கள் வந்து டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா வெளியில் க்ரன்ச்சியாகவும் உள்ளே வந்து ஒரு ஸ்வீட்னஸோடையும் சாப்பிடும்போது ஒரு சூப்பரான ஒரு வெயிட் லாஸ் ஸ்நாக் ஐட்டமாக இருக்கும். உங்களுக்கு க்ரன்ச்சியாக நல்ல ஒரு ஸ்வீட்டாக ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட ஒரு ஃபீலிங் கொடுக்கும். ஸோ வந்து ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ஆப்ஷனுங்க. அது இல்லை அப்படின்னா ரொம்ப ரேர், என்னால் ரொம்ப பசிக்குது, நான் இப்போ தான் வந்து என்னோட டயட்டே புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், என்னால் இப்போவே வந்து ரொம்ப பசியை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து வீட் ரஸ்க்கு கூட வாங்கிக்கலாம். வீட் ரஸ்க் வாங்கிட்டு மார்னிங்லேயோ இல்லை ஈவினிங்லேயோ வந்து நீங்கள் காஃபி டீ குடிக்கிற ஒரு பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா வித்தவுட் சுகரில் எடுத்துகிட்டு அந்த ரஸ்க்கை டிப் பண்ணி ஒரு 2 ரஸ்க் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பசி நல்லா கண்ட்ரோல் ஆகும். நீங்கள் வேறு நம்ம என்ன சொல்கிறது இனிஷியல் டேஸில் எதுவுமே பண்ணாமல் சமோசா முறுக்கு வடை போண்டா அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு பதிலாக நம்ம ஒரு 2 ரஸ்க்கு சாப்பிட்றதுனால கலோரிஸ் மேபி பாதி கம்மியாகும். அப்படியே போக நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் கண்ட்ரோல் பண்ண முடியாதவங்க இந்த ஆப்ஷன் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கலாம். இல்லை உங்களால் சூப்பராக பசி கண்ட்ரோல் பண்ண முடியுது அப்படின்னா சூப்பர், நீங்கள் வேறு லெவல். ஸோ நீங்கள் ஒரு டெம்பரரியாக ஒரு 3 months to 4 months இல்லை மேக்ஸிமம் ஒரு 6 months சூப்பராக வந்து டயட் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெகுலர் ஃபுட்டுக்கு போயிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு நாள் ஒரு சின்ன சமோசாவோ இது சாப்பிட்டா நம்ம பெரிய கலோரிஸில் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் வரப்போகிறது இல்லை. ஸோ நம்ம டயட்டில் இருக்கும்போது வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் கூட இதெல்லாம் வந்து மைண்டில் வச்சு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட டயட் ஜேர்னி வந்து சூப்பராக போகுங்க. அதனால தான் சொல்கிறேன். ஸோ நம்ம ஈஸியாக சீட் ஆகிட மாட்டோம். ரொம்ப பசியோட ஒரு விஷயத்தை ஏக்கமாக பார்த்து அது ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகி ஒரு மாதிரி மைண்ட் செட் மாறுங்க. அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஆப்ஷன்ஸ் தாராளமாக வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் அது இல்லாமல் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம பொட்டுக்கடலை வந்து பொட்டுக்கடலை ஒரு சிலர் உடச்சக்கடலைன்னு சொல்லுவாங்க, பொரிக்கடலைன்னு சொல்லுவாங்க. அது சும்மா ஒரு சமோசா சாப்பிட்றது வேலை ஒரு கைப்பிடி சும்மா எடுத்துகிட்டு மிட் மார்னிங் ஸ்நாக்காக ஒரு 11 மணிக்கு எனக்கு லைட்டாக ஒரு பசி வருது, இல்லை ஈவினிங் ஒரு 5 மணிக்கு ஒரு பசி வருது அப்படின்னா ஒரு பிளாக் டீயோ பிளாக் காஃபியோ இல்லை வெறுமனே நீங்கள் பிளாக் டீ காஃபி குடிக்கிற பர்சன் இல்லை அப்படின்னா வெறுமனே ஜஸ்ட் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அதை சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சு பாருங்க, வயிறு அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும். அது டைஜஷன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நீங்கள் ஈவினிங்கில் சாப்பிட்றீங்க அப்படின்னா அப்புறம் நைட்டுக்கு வந்து கொஞ்சம் அளவாக சாப்பிடுவீங்க. நீங்க பிளான் பண்ண மாதிரி கம்மியாவே சாப்பிடுவீங்க. நீங்க மத்தியானம் சாப்பிட்டு நைட் வரைக்கும் எதுவுமே சாப்பிடாம நான் கண்ட்ரோல்டா இருக்கேன் அப்படின்னா டின்னர் வந்து கண்டிப்பா சீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப பசி வரும்போது உங்களுக்கே தெரியாம ஒரு பீஸ் 2 பீஸ் அதிகமா சாப்பிடுவீங்க. அப்போது உங்களோட டயட் வந்து ஸ்பாயில் ஆயிரும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், சின்ன பசி வருதுன்னா அதுக்கு ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸ் நான் இப்போ நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் டயட் ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாவே ஓகே நம்ம ஃபாலோ பண்ண இதெல்லாம் ஃபேஸ் பண்ணணும், இதெல்லாம் நமக்கு அவைலபிளாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ரொட்டீன் சூப்பராக பிளான் பண்ணி உங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் வாங்கி வீட்டில் ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே நம்ம அதெல்லாம் வாங்கிட்டோம் அப்படின்றதுக்காகவே நீங்கள் அதெல்லாம் காலியாகிற வரைக்கும் உங்களோட டயட்டை வந்து சூப்பராக எடுத்துகிட்டு போவீங்க. அதுக்கும் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எதுவுமே வாங்க நான் டயட் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஒவ்வொரு டேவா அப்படியே சீட் ஆகிட்டே போகும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா நான் கருக்கு முறுக்குன்னு சாப்பிடக்கூடிய ஸ்நாக்ஸ் ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் யூஸ் பண்ண ஸ்நாக்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்ககிட்ட கொடுத்துருக்கேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ மறுபடியும் சொல்கிறேன், இது வரைக்கும் பார்த்த வரைக்குமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இந்த வீடியோ ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஆப்ஷனுங்க என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா ஸ்வீட் கிரேவிங்ஸ். எனக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸ் அதிகமாக இருக்குது, என்னால் வந்து அதை ஓவர் கம் பண்ண ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நானும் அதுவுமே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். வெறுமனே சுகர் எதுவுமே எடுத்துக்காமல் காஃபி டீ கூட எடுத்துக்காமல் ஒரு 10 days தொடர்ந்து சாப்பிடாம இருந்தேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன மீறி எனக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸ் வர ஆரம்பிச்சது. ஸோ அந்த டைமில் இதாக சாப்பிட்டே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கின ஃபஸ்ட்டு விஷயம் வந்து டேட்ஸ் வாங்கிட்டு ரொம்ப ஸ்வீட் சாப்பிடணும் போல இருந்தது அப்படின்னா 2 dates இல்லை 3 dates சாப்பிட்டோம் அப்படின்னா ஓகே இனிப்பா ஏதோ சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு நமக்கு வந்து ஒரு ஃபீல் வந்து கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ அது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன்.
அப்படி இல்லை அப்படின்னா ஹனி வந்து எடுத்துக்கலாம். முடிஞ்சளவு உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியுது அப்படின்னா ஸ்வீட் கண்ட்ரோல் பண்ணிடுங்க. அது ரொம்ப 100% ரிசல்ட் கொடுக்கும். இல்லை எனக்கு என்னால் அவ்வளோ முடியலை, எனக்கு ரொம்ப அதனால ஒரு மாதிரி மைண்டில் ஒரு மாதிரி ஆகுது அப்படின்னா அவ்வளோ கஷ்டப்பட வேணாம். ஸோ சுகர்னா எல்லாமே ஒயிட் சுகர் மட்டும் இல்லை, ப்ரௌன் சுகர், ஜாகரி எல்லாமே ஸ்வீட் ஐட்டம்ஸில் தான் வரும். முடிஞ்சளவு கட் பண்ணிட்டோன்னா ரொம்ப நல்லது. இல்லை ஓகே என்னால் கொஞ்சம் என்னால் முடியலை, எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கா அப்படின்றவங்க வந்து நீங்கள் இந்த மாதிரி டேட்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை ஹனி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு சூப்பரான ஆப்ஷன் என்ன அப்படின்னா நம்ம லட்டூஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம். இல்லை எனக்கு அதுக்கெலாம் டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா வெறுமனே உங்களுக்கு பிடிச்ச நட்ஸில் வாங்கிக்கோங்க. பாதாம், பிஸ்தா, முந்திரி, ஓகேவா, அந்த மாதிரி வால்நட், அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு அதை நல்லா ரோஸ்ட் பண்ணி ஒன்றும் பாதியமாக அரைச்சிட்டு அதில் வந்து கீ எடுத்துக்கூட, நம்ம வெயிட் லாஸ் அப்படின்னால கீ எடுத்துக்க வேணாம். ஸோ ஹனி போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு லட்டு மாதிரி நீங்கள் பிடிச்சி வந்து நட்ஸ் லட்டு மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதுக்கு ஸ்வீட்னஸ்க்கு நீங்கள் டேட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை ஹனி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்படிலாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் வீட் பிரெட் வாங்கிட்டு அதில் வந்து ஒரு சாண்ட்விச் மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்வீட் கிரேவிங்ஸ்க்காக. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ராகி லட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணலாங்க. அது உடம்புக்கு ரொம்பவே சூப்பரான விஷயம். இல்லை சிமிலின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எள்ளு, ராகி மாவு, அப்புறமா வந்துட்டு நம்ம வேர்க்கடலை அதெல்லாம் வந்து ப்ராப்பரான போர்ஷனில் எடுத்துகிட்டு அதில் வந்து லட்டு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நமக்கு வேறு வழியே இல்லை, எனக்கு ஸ்வீட் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்றவங்களுக்கு இது மட்டும்தாங்க ஆப்ஷன். நம்ம வந்து இதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ இல்லை என்னால் ஸ்வீட்ஸு ஸ்நாக்ஸ் அதிகமாக சாப்பிடக்கூடிய ஒரு பர்சன் கிடையாதுண்ணா, ஸோ என்னால் வந்து ஸ்நாக்ஸ் இல்லாமல் இருக்க முடியும் அப்படின்னா சூப்பருங்க, நீங்கள் வேறு லெவலில் நீங்கள் பண்ணிடலாம். ஸோ அப்படி இருந்தாலும் எனக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸ், ஸ்நாக்ஸ் கிரேவிங்ஸ் வந்து எனக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் குட்டி குட்டி பசி வருது அப்படின்றவங்களுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. கண்டிப்பாக ஃப்ரூட்ஸ் வந்து ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து குட்டி குட்டி பசிக்கு வந்து மிட் மார்னிங்கில் வந்து கேரட் வந்து ஸ்கின் பீல் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துக்கலாம், இல்லை குக்கும்பர் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு சூப்பரான சின்ன சின்ன குட்டி குட்டி பசிக்கான ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அது வந்து வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னால அதிகமான கலோரிஸ் வந்து இருக்காது. ஓகேங்களா. ஸோ நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஈவினிங்கில் பசி வருது அப்படின்னா இப்போ சம்மரில் வந்து நிறைய வாட்டர் மிலன் வந்து கிடைக்கும், ஜாக் ஃப்ரூட் கிடைக்கும். ஸோ ரொம்ப தித்திப்பாக சாப்பிடணும், எனக்கு வந்து ஸ்வீட் கிரேவிங்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு ஜாக் ஃப்ரூட் பிடிக்கும் அப்படின்னா அது நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ அதுவும் வந்து ஒரு அளவுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஸ்வீட் சாப்பிட்ட ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ வந்து ஒரு திருப்தியாக இருக்கும். ஸோ அதனால சொல்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த டைமில் வந்துட்டு குக்கும்பர் நல்லா நிறையா கிடைக்குங்க. ஸோ நார்மலான குக்கும்பர்ஸ் தான் எங்கே பார்த்தாலும் இருக்கும், கிரேப்ஸ் கிடைக்கும், வாட்டர் மிலன் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு உங்கள் ஸ்நாக்ஸ் ஆப்ஷனாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஈவினிங் டைமில் வந்து ஒரு கொய்யாக்கா எடுத்துக்கோங்க, லைட்டாக வந்து உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிடும் அப்படின்னா அது சூப்பரான ஒரு ஸ்நாக் ஆப்ஷனாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பைனாப்பிள் கூட எடுத்துக்கலாம். வெயில் காலம் ஒத்துக்காது அப்படிலாம் யோசிக்காதீங்க. ஸோ 1 or 2 ஸ்லைஸ் எடுத்துக்கிறதுனால எதுவுமே தப்பு இல்லை. ஏன்னா நம்ம வெயிட் லாஸ் டைமில் இருக்கும்போது தண்ணி கண்டிப்பாக அதிகமாக குடிப்போம் இல்லைங்களா. ஸோ அதனால நம்ம உடம்பு பெருசாக ஹீட் ஆகாது, நம்ம மேனேஜ் பண்ணிடலாம். ஸோ பைனாப்பிள் பிடிக்கும் அப்படின்னா பைனாப்பிள் கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதில் வந்து உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிடும்போது இது எல்லாமே வந்து ஃப்ரூட் லவருக்கு ஒரு சூப்பரான வந்து ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த சம்மர் டைமில் நீங்கள் மிஸ் ஆகாமல் உங்களோட டயட்டை வந்து எடுத்துகிட்டு போங்க, சூப்பராக எடுத்துகிட்டு போங்க. தண்ணி யூஸ்வல் டேஸில் குடிக்கிறத விட இன்னும் அதிகமாக குடிங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பாடி வந்து ஹைட்ரேட்டடாக இருக்கும், நமக்கு வெயிட் லாஸும் ரொம்ப சூப்பராக நடக்கும். மற்ற விஷயங்கள் நம்ம சரியாக தண்ணி குடிக்காமல் விட்டோம் அப்படின்னா நம்ம உடம்பு ஒரு மாதிரி ஹீட் ஆகும், டீஹைட்ரேட் ஆகிடுவோம், ரொம்ப டயர்ட் ஆகிடுவோம். ஓகேங்களா. அப்புறம் கான்ஸ்டிபேஷன் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் ரிச் ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து நம்ம டயட்டில் இருக்கும்போது எடுத்துக்கணும், நிறைய தண்ணி குடிக்கணும். அப்போ வந்து நம்ம கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வராது, நம்ம உடம்பு நல்லா ஹைட்ரேட்டடாக ரொம்ப சுத்தமாக ஹெல்த்தியாக வந்து இருப்போம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ப்ரீவியஸ் சேலஞ்ச் பண்ணும்போது நிறைய பேர் பர்சனலாக கேட்டது இதுதான், எனக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸாக இருக்குது, எனக்கு பசியாக இருக்குது, எனக்கு ஸ்நாக்ஸ் கிரேவிங்ஸ் வருது, அதுதான் அதிகமாக நம்ம கேட்ட கொஸ்டின். ஸோ அதுக்கு தான் வந்து சூப்பராக ஒரு லாங் வீடியோவாக போட்டுடலாம் அப்படின்னு ரொம்ப நாளாகவே யோசிச்சுட்டே இருந்தேன். ஓகே இன்றைக்கி மேக் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வெயிட் லாஸ் ரிலேட்டட் நான் நிறையா விஷயங்களை அடுத்தடுத்து கொடுத்துட்டே இருக்க போகிறேன். எல்லாமே மிஸ் ஆகாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னும் நிறையா வெயிட் லாஸ் சேலஞ்சஸ் நம்ம பண்ண போகிறோம், எனக்கு இன்னும் ஐடியா இருக்குது. ஸோ சீக்கிரமே சொல்கிறேன் எப்போ நம்ம சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத. ஸோ இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரெடியாக இருங்க, சீக்கிரமே இன்னொரு சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. இந்த வீடியோ நிஜமாவே யூஸ்ஃபுல் நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்ங்க.
ப்ளீஸ்ங்க. ஸோ வந்து ஆசைப்பட்ட மட்டும் பத்தாது, அடம்பிடிக்க தெரியும். உங்ககிட்ட நீங்களே அடம்பிடிங்க, என்னால் முடியும், நான் பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசு, நம்ம மூளை கரெக்டாக நம்மளை எப்போவுமே கைட் பண்ணுங்க. ஆனால் நம்ம மனசு தான் வந்து அப்பப்போ ஏமாற்றும். சரி இது பண்ணிக்கலாம், கொஞ்ச நேரம் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து உங்கள் மூளையை வச்சு உங்கள் மனசை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா எதுவாக இருந்தாலும் லைஃப்பில் சக்ஸஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ சூப்பராக மோட்டிவேட்டடாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. ஸோ வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்யூ.